14வது ஆண்டு விழாவினையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அதற்குரிய திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையினுடைய எங்கிருந்தாலும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் அவர்களை வருகை என வரவேற்று இந்த பெரிய திட்ட இயக்குனர் அவர்களையும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலே வருகை என வரவேற்பதை மக்கள் மகிழ்ச்சியடைகின்றேன். எங்களுடைய நமது சந்ததியினரும் நமது இளைஞர்களும் வரும் தலைமுறையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் இந்த இசைப்பள்ளியின் சிறப்பான பணிகளை நான் பாராட்டுகின்றேன். அரசினுடைய பல்வேறு உதவி திட்டங்கள் இங்கு பயிலும் மாணவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழங்கப்படும் சூழ்நிலையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையை சேர்ந்த நான் இந்த இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்துவிட முடியும் என்பதை நான் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்த வகையிலே 2-3 விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக நலிந்த இசை கலைஞர்கள், கவிஞர்கள், நாடகம் நடத்துபவர்கள் இவர்களும் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கலைஞனுக்கு தேவை பணம் அல்ல, பொருள் அல்ல, எல்லாத்தையும் விட பாராட்டும் அங்கீகாரம் மட்டுமே தேவை என்பதை நான் முற்றிலும் உணர்ந்தவன் என்ற காரணத்தால் பல்வேறு சூழல்களில் பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிந்த காலங்களில் கிராமிய கலை விழாக்கள் போன்ற பல விழாக்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அங்கெல்லாம் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த கிராமப்புற இசை கலைஞர்களை, நாடக கலைஞர்களை அழைத்து அவர்களெல்லாம் மேடையேற்றி அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு கொண்டு சென்றுள்ளோம். விடக்கூடாது என்ற காரணத்தால் அதையெல்லாம் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம். அதுபோன்ற நிகழ்வுகளில் இங்கேயும் கூட இசைப்பள்ளி மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருந்தார்கள். நானும் அந்த பல நிகழ்ச்சிகளில் கண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் 2-3 விஷயங்களை நான் சொல்வதில் நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன். இந்த இசை அரசு நிதி ஒதுக்கி அதற்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்ற நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதற்கு எங்கள் துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக இயன்ற உதவியை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிபடப்படுகின்றேன். நலிந்த இசை கலைஞர்கள், கலைஞர்களையும், நாடக கலைஞர்களையும், கிராமிய கலைஞர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஏழையாக வாழக்கூடிய மக்களுக்கு, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை மாணவர்களின் குடும்பத்தினருக்கு அரசின் திட்டங்கள் என்ன செய்ய முடியும் என்ற வகையிலே வீடு இல்லாத இசை கலைஞர்களுக்கு கிராமப்புற பகுதியில், ஊராட்சி பகுதிகளில் ஒரு 300 சதுரடி இடம் இருக்கும் பட்சத்தில் அரசின் நிதியாக அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கிராமப்புறத்தில் வாழக்கூடிய நலிவுற்ற ஏழை கலைஞர்கள், கவிஞர்கள், இசைவாணர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இருந்தாலும் நீங்கள் என்னை மாவட்ட ஆட்சியரத்தில் சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் வாழ்க்கையில் வாழ்வது என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகளை, அவர்களுக்கான வாழ்வாதார தேவைகளை, அவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சமூகம், அந்த அமைப்பு, அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் கலைஞர்கள் இனிமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதன் மூலமாக இந்த இசை மூலமாக, கலைகளின் மூலமாக மக்களை மகிழ்வுற வைக்க முடியும். எனவே அவர்களுக்கும் அந்த உதவியை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இசை ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மியூசிக் தெரப்பி, மியூசிக் ஹீலிங் அப்படியெல்லாம் பல வேறு தலைப்புகளில் நிறைய இசையை பற்றி பேசக்கூடிய மாநாடுகளும் உலகளவில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் இசை, நமது கிராமிய இசை பல நுட்பங்களை கொண்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் தொடங்கி சங்க இலக்கியத்தில் தொடங்கினோம் என்றால் இசையை பற்றியான பல்வேறு குறிப்புகளை நாம் உள்ளடக்கி வைத்திருந்தோம். இந்த பண்பாடு கலாச்சார உத்தியின் அடிப்படையில் இந்த அடிப்படையின் மேல் நாம் உருவாக்கக்கூடிய கட்டமைப்புகளை சிறப்பாக உருவாக்கி உலகம் போற்றும் கலைஞர்களை, தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை உலகமெல்லாம் கொண்டு செல்லும் அற்புத கலைஞர்களை உருவாக்கும் இசை கல்விக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விழாவில் பரிசு பெறும் இந்த பள்ளியின் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்து சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாகேஸ்வரன் 12 வயது வரை KSB ஷர்மி முதல் பரிசு, தீபிகா